ஐயாயிரம் போட்டாங்களா? என்ன பிரமாதம்! இதோட இன்னும் நிறைய இருக்கு மாப்பிளை. பேச வேண்டிய வசந்த பூரா மேடெல்லாம் பேசி ஆகணும், பேசிட்டே இருக்கு. இப்போ கொஞ்ச நாள்ல 2-3 நாள்ல கொஞ்சம் லேசா பீதியை கிளப்பிட்டாங்க. யாருக்குமே சோறு கிடைக்காதாமலன்ட்டாங்க. எனக்கு தூக்கம் இல்லை. பழைய கொரோனா மாதிரி வரப்போகுது, பழைய நோட்டு செல்லாம வரிசையில் நின்னாங்க வாங்க, அது மாதிரி நடக்க போகும்போது அங்கே வர்ற வழியில போத்தா பூரா டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் பூரா மக்கள் பூரா நிற்கிறாங்க. ஓட்டலை பூரா அடைச்சு விட்டான். பயங்கரமான குளம் நடுக்கமாகி போச்சு. கேட்டா எங்கேயோ சண்டை நடந்தா நம்ம வீட்டில் அடுப்பு எரியாது, சோறு வராதுங்கிறான், சோறு கிடைக்காதுங்கிற அளவுக்கு ஒரு பீதியை கிளப்பிட்டாங்க. அப்போ கூட நம்ம ஐயா தமிழகம் முழுவதும் ஒரு அழகா ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதுறாரு. முதல்ல இந்த பிரச்சனையை நான் தயவு தீர்க்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க. அவர் சொன்னாரு, ஆனா அந்த கட்சியில கூட்டணி யாராச்சும் குரல் கொடுத்தாங்களா? ஒரு ஆள் கூட குரல் கொடுக்கல. திமுகவை அழிக்கணும், திமுக ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கலாம் அப்புறம் வச்சுக்கோங்கய்யா. இந்த அழியெல்லாம் அப்புறம் மக்கள் பார்த்துக்கிறாங்க. மக்கள் அழியாம இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்க முதல்ல யோசிக்கணும். எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும் சொன்ன பூராமே காணாமடா கண்டாளிங்களா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்ப வந்து பார்க்க எவனே சொல்றானோ அவங்க ஆளை காணும். ரொம்ப விலாவரியா பேசுறது சிக்கலாகி போவோம், அது வேண்டாம். நான் ரொம்ப டீப்பா உள்ள போக விரும்பல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்படி முடியும்? தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிக்குது, பெரிய வரலாற்று படைச்சு போய் நிக்குது. திமுக ஒரு சாதாரண சாம்ராஜ்யமா அது. அதை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த கட்சியிலையும் எந்த விஷயமும் கிடையாது. என்ன இருக்கு? ஒண்ணுமே சேர்க்க கிடையாது. இப்ப இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் ஒரு 5000 ரூபாய் போட்டாரு. மக்களுக்கெல்லாம் வந்து விரும்ப அதிர்ச்சி. இந்த திமுக அழியணும் சொன்னா பாருங்க, அங்க நல்லா அசந்து தூங்கி இருந்தவனுக்கு காலை போய் யாராவது சொல்லிப்பாங்க, 5000 போட்டாங்களா? ஏன்டா? ஏன் மக்கள் சந்தோஷமா அவங்க இன்ப அதிர்ச்சியோட இருக்கா? இவன் அதுல அந்த அதிர்ச்சியில திமுக அழியன்னு சொன்னே அதுல பாதி பேர் செத்து போயிட்டாங்கன்னா அந்த நியூஸே வெளியே வரல. இன்னும் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருந்தா 5000 போட்டு விட்டான் தான். இதுக்கு இது என்ன பிரமாதம்? இதோட இன்னும் நிறைய இருக்கு மாப்பிளை, இன்னும் நிறைய இருக்கு. நீ எக்கச்சக்கமான விஷயம் பண்ண போற. அவர் சாதாரண ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். தமிழகம் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படியே சாதாரணமாக தான் இருக்காரு நினைக்கிறாங்க. கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும், ஏன்னா பேச வேண்டிய வசந்த பூரா மேடெல்லாம் பேசி ஆகணும், பேசிட்டே இருக்கு. ஆனா செயல்பாடுகள் இருக்க ஒரே ஒரு கட்சி திமுக தான். இந்த தமிழ்நாட்டில் தங்கச்சி சகோதரி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இந்த கட்சியை விட்டா வேற எந்த கட்சிக்கு பவர் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா சொல்லிடுங்க. ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். டிவி எடுக்கிறோம் நீங்க நம்ம ஆட்சி திமுக ஆட்சி இது இல்லாம கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாருங்களேன், தமிழ்நாடே அழிஞ்சிடும். நம்ம கட்சி இல்லைன்னா இதுக்கு ஈக்குவலா இந்த நாட்டில் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் யாருமே இல்லையா. வேற யார் வந்தாலும் அன்னைக்கு தலைவர் சொன்னார் பாருங்க, ஒரு வாரம் அருமையா சொன்னார். ஒரு வாரம் சொன்னாரு, அதாவது அவன் ஒரு சட்டத்தை மாற்றுவான், திட்டத்தை மாற்றுவான், என்னென்னமோ பண்ணி மொத்தத்தில் தமிழ்நாடுங்கிற பேரே தூக்கிடுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஏன்னா தட்டி கேட்கறதுக்கு அந்த சைடில் எங்கேயுமே யாருமே இல்லை நம்ம கட்சியை தவிர. எந்த நெருக்கடியும் சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் ஐயா முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர் தான். எந்த நெருக்கடியும் எந்தையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவருக்கு இருக்கு. அவர் ஒரு ஆள் இருக்கனால தான் தமிழ்நாட்டுக்கும் பாதுகாப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு.
தமிழக பெண்களுக்கும் பாதுகாப்பு, மகளிருக்கு பாதுகாப்பு, எல்லா குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு, எல்லா செல்வங்களுக்கும் பாதுகாப்பு. இந்த கட்சி மட்டும் இல்லைன்னா சத்தியமா சொல்றேங்க, என் தாய் மேல சத்தியமா சொல்றேன், நம்மளுக்கெல்லாம் கேடுகாலமாயிரும், கொன்னுருவாங்க. யாரு யார் இருக்கா சொல்றதுக்கு ஆளே இல்லைங்க. நான் அப்படியே எட்டி பார்க்க உன்னத்தை பூரா வேற மாதிரி கடல் தான் இருக்காங்க. நம்ம 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 வெற்றி 200க்கு மேல நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம். தங்கச்சி சொன்னாங்க, பையன் சொல்லிட்டாங்க, அருமையா சொன்னாங்க. 200 தூக்கி மேல நம்ம 200ங்கிறது லட்சியம், நிச்சயம். 200க்கு மேல ஜெயிக்க போறது லட்சியம். ஆனா அதுக்கு மேல 34க்கு முதலமைச்சர் யாருன்னா நம்மால் தான், நம்ம தலைவர் தான்.